பாவி, நம்ம ஊர் மலை உச்சிக்கு போய் இதோட விளையாட போறேன். மலை உச்சிக்கு போறியா? பள்ளிக்கூடத்துக்கு வரலையா? இன்னைக்கு நான் வரல சார். ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுன்னு சொல்லுவா. இவன் என்னடா பாம்பை கையில வச்சுட்டு ஓடுறானே. அடிச்சுட்டா எல்லா கோலையும் கொள்ளிடும். 4 தரம் போடா. டேய், பந்தயம் வச்சுக்க முடியாதுங்கறியா? உன்ன டேய், வாங்கடா. என்னடா எல்லாரோட சண்டை போட்டு இருக்க? சார், ஒரு கோலி அடிச்சா எல்லா கோலையும் தரேனா? நான் ஜெயிச்சிட்டேன். இப்ப தர மாட்டேங்கறான். ஆத்திரம் வந்தது, அடிக்க போனேன். ஓய், புத்தகத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்து போடா. வந்தது என்னவோ நியாயமான ஆத்திரம் தான். ஆனா ஆத்திரம் அறிவை கெடுக்குமே. ஐயோ, மாறவட்டானே. டேய் கிருஷ்ணமூர்த்தி, நான் தான் கவனிக்காம அடிச்சிட்டேன். மன்னிச்சிடு. இந்த பாரோட காசு உங்க அப்பா தரானே. அரேஞ்சன்னா மன்னிப்பு கேட்ட அப்புறம் அடிக்க வர உன் மண்டை ஓட. என்னடா விஷமத்தனா? பாத்தேர் ஐயா, இங்க பாருங்க, என் பானையை உடைச்சிட்டான். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன் சார். நீ கோச்சுக்காதம்மா, பணம் தரேன், வேற பானை வாங்கிக்கோ. பரவாயில்ல சார். ஏண்டா இந்த சின்ன வயசுல உனக்கு ஏன்டா இப்படி முன்போம் வருது? அதுக்காக அடிக்க வந்தா பாத்துட்டு இருக்கதா? ஆத்திரம் உட்காந்து படிச்சிருந்தா அந்த பம்பெல்லாம் வருமா? சரி சரி, உனக்கா ஆத்திர முறுக்கு பண்ணி வச்சுட்டா மாமி. போய் சாப்பிட்டு போ. ஐ முருகா, விளையாட்டு பிள்ளையா இருக்கா. ஊர்ல அதை புரிஞ்சுக்காம விஷமக்காரன்னு சொல்றேன். காலம் இப்படியே போயிட்டு போறதா என்ன? என் சிஷ்ய கிருஷ்ணமூர்த்தி எங்கேயாவது பாத்தியா? அவன் குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கான், போய் பாருங்க. நல்ல குரு, நல்ல சிஷ்யன். என் சிஷ்ய கிருஷ்ணமூர்த்தியை குடிச்சிட்டு இருந்தானே, எங்க போயிட்டான்? அவன் குடிச்சிட்டு அப்பவே மலைக்கு போறேன்னு போயிட்டான் சார். மலைக்கு போகாத கேட்க மாட்டானே. சரி, நான் சொன்னேன், நீ போய் அவரை கூட்டிட்டு வா. அவனை எவர் சார் கூப்பிடுவான்? நான் போய் கூப்பிட்டா என்னையே அடிக்க வருவான். நீங்களே போய் கூப்பிடுங்க. கிருஷ்ணமூர்த்தி, நான் தாண்டா சாமிநாத வாத்தியார் வந்திருக்கேன். நீ எங்கடா இருக்க? என்ன கூப்பிடாதீங்க சார். நான் வரமாட்டேன் சார், வரமாட்டேன். வரமாட்டியா? உன்னை பார்க்காம நான் போக மாட்டேன்டா. டே கிருஷ்ணமூர்த்தி, உன்னை விட 30 வயசு மூத்தவன் நானா. இந்த மலையில எந்தெந்த வழி எங்கெங்க போறது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு கல்யாணமான புதுசுல நானும் ஆத்துக்காரியும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு வந்து நிலா சாப்பாடு சாப்பிட்டுட்டு ராத்திரி பூரா பேசிட்டு இருப்பேன்டா. இங்க ஒரு சுரங்க பாதை இருக்கு, அதுவும் எனக்கு நல்லா தெரியும். இந்த மலையில நீ எங்க போனாலும் என்கிட்ட தப்ப முடியாதுடா. உன்னை விட்டே நான் பார்.
தைரியமா நடமாட்டிட்டு இருக்கா வீரன். இப்படி எப்ப பார்த்தாலும் மலையில வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறவன் ஒண்ணு கோழையா இருக்கணும், இல்ல நான் மிருகமா இருக்கணும். கிருஷ்ணமூர்த்தி, எதுக்கு எடுத்தாலும் இந்த மலைக்கு வந்துடுறேன். இந்த வயசுல நான் மலைக்கு உன்னை தேடி வர வேண்டியிருக்கு. உன்னை பெத்தவா பேச்சு தான் கேட்க மாட்டேங்கிறேன், என் பேச்சு கூட கேட்க மாட்டேன். உங்க வார்த்தையை மீறணும் நீ காசை இல்லை. ஊர்ல இருந்தா ஏதாவது சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்றான். உயிருள்ள ஜனங்க யாருமே என்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அவங்களை விட உயிரில்லா இந்த மலை எவ்வளவோ பேர். அதனாலதான் அடிக்கடி இங்க வரேன். என்ன மன்னிச்சிடுங்க. எவ்வளவு படிச்சாலும் எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தாதீங்க. பரீட்சையில நல்லா எழுதிருக்கியா? ஆமா, பெரிய பரீட்சை. படிக்காததை கேட்டு பசங்களை ஃபெயில் ஆக்குறதா இந்த வாஜாளுக்கு வேலை. அம்மா, நேக்கு பரீட்சை வைக்க இவளுக்கு என்ன யோகிதை இருக்கு? எனக்கு தெரியாத நான் யாருன்னு? ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? போமா, நேக்கு படிப்பு ஏறாது, நான் காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொன்னா நீ கேட்ட தானே? அப்படி எல்லாம் சொல்லாதடா. நீ நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போகணும். நீ கை நிறைய சம்பாதிக்கிறத நாங்க கண்குளிர பார்க்கணும். இதுதான்டா எங்க ஆசை. ஏண்டி பேராசைப்பட்டு இருக்க லட்சுமி? அதெல்லாம் புத்திசாலியே பிள்ளையா பெத்தவா பட வேண்டிய ஆசை. ஏன் இப்படி கரிச்சு குட்டே? பாவம், பிள்ளை இப்பதான் பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கா. நல்லா எழுதாண்டி, நல்லா எழுதினா. ஓடி போடி ஓடி பைத்தியக்காரி. இத்தனால ஊர்ல என்ன முரட்டு பயிரோட அப்பன், முட்டா பயிரோட அப்பன்னு சொல்லிட்டு இருந்தா, இன்னில இருந்து திருட்டு பயிரோட அப்பன்னு சொல்ல போறேன். அப்பா, நான் இருக்கிறது உங்களுக்கு ஒரே பிள்ளை. என்னைக்காவது என்கிட்ட அன்பா ஒரு வார்த்தை பேசிருக்கேன்? எப்படா பேசுறது, எப்படா பேசுறது? பரீட்சையில காப்பி அடிச்சிருக்க, பிரின்சிபால் கையும் களவா பிடிச்சு உன்னை வெளியே அனுப்பிச்சுட்ட. ஊரே சிரிக்கிறது. ரக்கட நோக்க என்னடி இது அர்த்த ராத்திரியில? எழுந்துருமோ, வெளில ஏதோ சத்தம் கேட்கறதுன்னா? தெருவுனா சத்தம் தான் கேட்கும். இது ஒன்னும் காலேஜ் இல்லடி, நான் சைலன்ஸ் சொல்றதுக்கு. பேசாம படுத்து தூங்கு. உங்களை என்ன சொல்ல வந்தேனே? என்னடி இது? காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது கலாட்டா பண்ணேடா? ஆத்துக்குள்ள யாரோ கல்ல விட்டு எரியறா. பாத்தீங்களா, கண்ணாடி எல்லாம் உடையுது. இப்படி உட்கார்ந்து இருந்தா அப்படி வாங்க போய் பார்க்கலாம். ஆமா, யாராது? கிருஷ்ணமூர்த்தி, you dirty rascal. என்ன அச்சமா? என்ன ஓட? கிருஷ்ணமூர்த்தி, என்ன எங்க வர? அந்த குக்குட்டால போறானே, அவன் உங்களுக்கு கல்ல தாரிக்கு போறா. வாங்க. எங்கடா ஓடுற? டேய் ராஸ்கல், என்ன திமிரா உனக்கு? உன காலையில டிஸ்மிஸ் பண்றேன் இல்லையா பாரு. டேய் டேய் புடிடா. டேய் இடியட் ஃபூல் ராஸ்கல் புடிடா. டேய் என்ன திமிரா உனக்கு? டேய் வேஸ்ட் விடுடா. டேய் வேஸ்ட் விடுடா. என்ன அவர் அவமானப்படுத்துறதுக்காக நானும் அவர் அவமானப்படுத்திட்டேன். ரொம்ப யோக்கியமான காரியத்தை பண்ணிவிட்டேன்.
அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? வெளியே போய் பாருங்க, அவர் விளக்கு சம்பத்துல படுற அவஸ்தைய. வெக்கத்தோடு வெக்க ஒரு வயசு இருக்குவா ஓடு சீக்கிரம். கட்டிக்கிறது நம்ம சாமராவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காபி கொண்டா. காபியும் வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். சமாதையர் எல்லாம் உங்க சிஷ்யம் கிருஷ்ணமூர்த்தி செஞ்ச வேலைதான். பரிஞ்சால காப்பி அடிச்சான், கண்டிச்சு வெளியே அனுப்பிச்சேன். ஐ ஒன்லி இட் மை டியூட்டி. அதுக்காக என் வீட்டு ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடைச்சு என்ன லேம்ப் போஸ்ட்ல கட்டி போட்டு அவமானப்படுத்திட்டான். ராமராமா. ராமராவ் சார் சித்த உட்காருங்க சொல்றேன். அவனை தண்டிக்காத வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதி இருக்காது. அவனை டீபார் பண்ணி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். சாந்தி சாமராவ் காரு சாந்தி. அவன் சின்ன பையன், ஏதோ ஆத்திரத்துல அறியாம தப்பு போட்டுட்டான். உங்க ஸ்டூடெண்ட் தானே, உங்களை மாதிரி பெரியவாதான் அவங்கிட்ட அன்பு காட்டி ஆதரவா இருந்து அவனை திருத்தணும். ஓஹோ, நான் ஒரு காலேஜ் பிரின்சிபல். ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு ஸ்கூல் டீச்சர். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லி தரேன். அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. இன்னைக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் பொறுத்துங்க. அந்த கிருஷ்ணமூர்த்தி எங்க இருந்தாலும் அவனை அழைச்சு வந்து உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். என்னது வந்து மன்னிப்பு கேட்கறதா? அது மட்டும் முடியவே முடியாது சார். அது முடியல என்ன, உன்னை காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விடுவார். அவ்வளவுதானே. நான் காலேஜுக்கு போறது ஒண்ணுதான், ஜெயிலுக்கு போறது ஒண்ணுதான். அப்படி சொல்லாத. இத பாரு, நீ கஷ்டப்படுறதை என்னால தாங்கிக்க முடியாத கிருஷ்ணமூர்த்தி. சின்ன வயசுல இருந்தே பிடிவாதம், கோபம், ஆத்திரம், பழிவாங்குற எண்ணம், இப்படி கெட்ட குணங்களை வளர்த்து விட்டேன். இளமையில இதெல்லாம் இனிமையா தான் இருக்கும். போக போக கசப்பா தாண்டா முடியும். உன் வாத்தியார் நான் சொல்றத கேளு. நான் ஸ்கூல்ல படிக்கும் போதுதான் நீங்க எனக்கு வாத்தியார். இப்ப இல்ல சார். ஒரு எழுத்து கத்து கொடுத்திருந்தாலும் அவன் குருதாண்டா. எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். நீ படிச்சதை மறந்துட்டியா? சரிடா, நீ என்ன குருவா நினைக்க வேண்டாம். ஆனா நான் உன்ன மாணவனா நினைக்கலாம் இல்லையோ? இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தாண்டா நினைச்சுட்டு இருக்கேன். கிருஷ்ணமூர்த்தி, எந்த ஜென்மத்து பந்தமோ தெரியல, உன் பேர்ல எங்களுக்கு இப்படி ஒரு பாசம் ஏற்பட்டு போச்சுடா. பிள்ளை பாக்கியம் இல்லாத நானும் ஆத்துக்காரையும் உன்னை தாண்டா நாங்க பெறாத பிள்ளையா நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி ஒரு அன்பும் பாசமும் இதயத்துல இல்லவே இல்லையா? இல்லன்னு எவன் சொன்னான்? நிறைய இருக்கு சார். உங்களுக்கு எதிராக என் விரல் கூட அசையாது சார். சத்தியமா சொல்றேன், உங்களுக்காக நான் என் உயிரையும் கொடுக்க தயார். ரொம்ப சந்தோஷம். உயிர் இப்ப எனக்கு தேவையில்லை. தேவைப்படும் போது கேட்டு வாங்கிக்கிறேன். இப்ப பேசாம வந்து பிரின்சிபால் சார்ட்ட மன்னிப்பு கேட்டு. நீங்க என்ன தலைக்குனிய வைக்கிறீங்க. தவற ஒத்துக்கிறதுல தன்மான ஒண்ணு குறைஞ்சு விடாதுற. நான் சொல்றது கேளு. சரி சார், அப்படியே செய்யறேன். இந்த கொடியை ஏத்துறது இதுதானடா? ஆமா ஆமா. அதுல இந்த கொடியில நாகம் சார். இது சாதாரண நாகம் இல்ல சார், ராஜ நாகம். கொடியில மட்டும் இல்ல, எங்கிட்ட எப்பவுமே இருக்கும். ஆமா, இதுக்கு என்னடா அர்த்தம்? நானா யாரையும் தீண்ட மாட்டேன். யாராவது என்ன தீண்டி விட்டா அவளை தீண்டாம விட மாட்டேன். அது சரி. பாம்பு கொடி துரியோதனனுடைய கொடிடா. இத பார், நீ துரியோதனா இருக்கப்படாது, தர்மராஜனா இருக்கணும். தெரியுறதா? ஸ்ரீ ராமபிரான் மாதிரி லட்சிய புருஷனா இருக்கணுமே தவிர ராவணனா இருக்கப்படாது. இந்த பழி வாங்குற எண்ணத்தை இன்னையோட உன் மனசுல இருந்து பறக்க விட்டுடும். நான் சொன்ன மாதிரியே என் சிஷ்யன் கிருஷ்ணமூர்த்தி அழைச்சிட்டு வந்தேன். உங்க சிஷ்யனை நீங்க தான் மெச்சிக்கணும். பாருங்க, அவன் உடைச்ச ஜன்னல் கண்ணாடிகள், அது பாருங்க, பூத்தொட்டையெல்லாம் எப்படி உடைச்சிருக்கான் பாருங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இவன் மேல ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்னு சொல்றேன். இதை விட்டுடுங்க. பட் வாட் அபவுட் மை பிரஸ்டீஜ்? சாமராவ் சார், நடந்ததெல்லாம் எனக்காக மறந்து மன்னிச்சிருக்கோம். கிருஷ்ணமூர்த்தி, பிரின்சிபால் சார் காலில் வந்து மன்னிப்பு கேட்டுக்கூடா. மன்னிச்சிருக்கோம், வாயை திறந்து கேளுடா. மன்னிச்சிடுங்க. கிருஷ்ணமூர்த்தி, மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் செய்துட்டு இருந்தா எங்கேயாவது டிரான்ஸ் வாங்கிட்டு நாங்க இந்த ஊரை விட்டே போக வேண்டியதுதான். இனிமே அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாமா? ஐசே கிருஷ்ணமூர்த்தி, வாட் மேட் யூ டு பிஹேவ் லைக் திஸ்? சாமராவ் சார், என்ன பண்றது, கோவம் வந்தா வெறியனா மாறி விடுறேன். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே நீங்க மறந்துருவோன்ற.